நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி தாய் கிழவி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். இந்த படத்தில் ராதிகா சரத்குமார், சிங்கம்புலி, அருள்தாஸ், முனிஷ்காந்த், பாலசரவணன், இளவரசு, முத்துக்குமார், ஜார்ஜ் மரியன், ரைச்சல் ரெபேக்கா, முத்துலட்சுமி, நிரோஷா மற்றும் அபிநயா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். படக்குழு இயக்குனர் சிவகுமார் முருகேசன், தயாரிப்பாளர் சுதன் சுந்தரம், சிவகார்த்திகேயன், தயாரிப்பு நிறுவனம் ஃபேஷன் ஸ்டுடியோஸ், சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ், இசை நிவாஸ் கே பிரசன்னா, ஒளிப்பதிவு விவேக் விஜயகுமார், படத்தொகுப்பு சாம் லோகேஷ், ஒப்பனை என் செல்லதுரை ஆலங்குடி, கலை ராமு தங்கராஜ். மதுரை மண்ணின் வாசம் வீசும் ஒரு கிராமத்தில் உள்ள வீடுகளின் சுவர்களில் குடும்பத்தின் ஆண் மற்றும் பெண் தலைவர்கள் மற்றும் 40 வயதுடைய ஒரு பிரம்மச்சாரி பென்னி குயிக் முனிஷ்காந்த் இடம்பெறுகிறார்கள். அவர் திருமணம் செய்து கொள்ள தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார். அந்த கிராமத்தில் அன்பு மற்றும் இரும்பு கரம் கொண்ட 70 வயது மூதாட்டி பவுனுத்தாயி ராதிகா சரத்குமார் வட்டி தொழில் செய்து வருகிறார். ஊரே அஞ்சும் அளவுக்கு முரட்டுத்தனம் மற்றும் மிகவும் கராரானவர், யாரிடமும் அஞ்சாதவர். இவருக்கு ஒரு மகள் சுருளி, ராய்ச்சல் ரெபேக்கா மற்றும் ஆட்டோ ஓட்டுநரான விஜயன் அருள்தாஸ், கமல் ஹாசன் வெறியரான உப்புலியன் அது சிங்கம்புலி, பூ விற்பனையாளர் செல்வம், பாலசரவணன் என 3 ஊதாரி மகன்கள் உள்ளனர். மூவருமே உருப்படாதவர்கள், சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அலைபவர்கள். என்னால் கடுப்பான பவுனுத்தாயி அவர்களை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் அலைந்து திரியும் இவர்களுக்கும் தாய்க்கும் இடையே பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை இல்லை. மருமகன் முத்துக்குமார் தனக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணையில் மீதமுள்ள 3 சவர நகைக்காக பவுனுத்தாயிடம் சண்டை போடுகிறார். கோபமடைந்த பவுனுத்தாய் எதற்கும் உதவாத மருமகனை விரட்டிவிட்டு தனது மகள் மற்றும் பேரனை தன்னோடு வசிக்க வைத்துள்ளார். ஒவ்வொரு நாளும் பவுனுத்தாய் வீட்டில் கற்பனை நினைத்து தனது பிரார்த்தனையை முடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்குள்ள கிராமவாசிகள் அலறி எடுத்து ஓடுவார்கள். ஏனென்றால் பவுனுத்தாய் வருகையால் அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். பவுனுத்தாய் இரக்கமின்றி ஊர் முழுவதும் நடந்தே சென்று பல ஆண்டுகளாக கடன் கொடுத்த பணத்தில் வட்டி வசூலிப்பார். ஒரு நாள் திடீரென பவுனுத்தாய் உடல்நிலை சரியில்லாமல் மயக்கமடைந்து கோமா நிலைக்கு செல்கிறார். தனது கிராமத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் பவுனுத்தாய் மரணப்படைக்கில் இருக்கும்போது அவரது சொத்துக்களை வாங்குவதற்கு அவரது மகன்கள், மருமகள் மற்றும் மருமகன் மற்றும் கிராம மக்கள் உட்பட அனைவரும் அவர் இறக்க விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் அவரது மனத்திற்கு பிரார்த்தனைகளும் கொண்டாட்டங்களும் நடைபெறுகிறது. அவர் இறந்தால் சொத்து கிடைக்கும் என எதிர்பார்த்து ஓடி வரும் மகன்களுக்கு ஒரு பேரரசு காத்திருக்கிறது. பவுனுத்தாய் ரகசியமாக சேர்த்து வைத்திருக்கும் 160 சவரன் தங்கம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கு தெரியாது. இந்த விஷயம் அறிந்ததும் அவரது மகன்கள் மருமகனுக்கு தெரியாமல் அவரை மரணத்தின் விளிம்பில் இருந்து மீட்டெடுக்க தீவிர முயற்சிகளை தொடங்குகிறார்கள். இந்த முயற்சியில் ஒவ்வொரு வகையான வீண் விரயங்களும் விரிவான அறிமுகங்களையும் பெறுகிறார்கள். அவர் ஒரு நிமிடம் கண்விழித்து அதை சொன்னால் மட்டுமே அவர்களுக்கு இந்த செல்வம் கிடைக்கும். அதுவரை அவரை உயிரோடு வைத்திருக்க மகன்கள் எடுக்கும் வினோதமான முயற்சிகளும் அதில் ஏற்படும் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சிகரமான திருப்பங்களும் படத்தின் மீதி கதை. 70 வயது மூதாட்டியாக உடல் மொழி, குரல் மற்றும் மேக்கப்பில் முழுமையான மாற்றத்தை காட்டி பவுனுத்தாயியாக ராதிகா சரத்குமார் ஒரு மூதாட்டியின் வழியை மிக தத்ரூபமாக காட்டி வாழ்ந்துள்ளார். அவரது கதாபாத்திரத்தின் திரை நேரம் குறைந்தபட்சமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு காட்சியிலும் அவரது இருப்பை நமக்கு உணர்த்துகிறது. அந்த வகையில் அவரது பவுனுத்தாய் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோமா நிலையில் இருக்கும்போது படம் முழுவதும் அவர் படுத்த படுக்கையாக இருக்கும் காட்சிகளில் அவரது கண்கள் மற்றும் சிறு அசைவுகள் மூலம் காட்டிய நுணுக்கமான நடிப்பு அபாரம். கிளைமாக்ஸில் மகன்களை பார்த்து அவர் சிரிக்கும் அந்த ஏளன சிரிப்பு மற்றும் அவர் பேசும் வசனங்கள் திரையரங்கமே நிசப்தம் ஆக்குகின்றன. ராதிகா சரத்குமாரின் திரைப்பட பயணத்தில் இது ஒரு மகுடம் சூட்டும் படைப்பு. நிச்சயம் அவருக்கு பல விருதுகள் காத்திருக்கிறது. 40 வயது உடைய ஒரு பிரம்மச்சாரி பென்னி குயிக் கதாபாத்திரத்தில் முனிஷ்காந்த், மூத்த மகன் விஜயன் கதாபாத்திரத்தில் அருள்தாஸ், 2வது மகன் உப்புலியன் கதாபாத்திரத்தில் சிங்கம்புலி, இளைய மகன் செல்வம் கதாபாத்திரத்தில் பாலசரவணன், மகளாக ராய்ச்சல் ரெபேக்கா, மருமகனாக முத்துக்குமார், மருமகள்களாக முத்துலட்சுமி, நிரோஷா, அபிநயா மற்றும் சிறப்பு தோற்றத்தில் இளவரசு மற்றும் ஜார்ஜ் மரியன் உட்பட அனைத்து நடிகர்களும் சிறப்பாகவும்
சமமாகவும் வடிவமைக்கப்பட்ட கனமான கதாபாத்திரத்தில் தங்களுக்கு உரித்தான உடல் மொழியால் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திரையரங்குமே சிரிப்பலையால் அதிரும் வகையில் நகைச்சுவையை தூவுகிறார்கள். இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா கிராமத்து மண் வாசனை மாறாமல் இசையமைத்துள்ளார். பின்னணி இசை படத்தின் நகைச்சுவை மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகளை தனித்தனியாக பிரித்து காட்டியுள்ளார். ஒளிப்பதிவாளர் விவேக் விஜயகுமார் வீட்டின் இருண்ட அறைகளையும் வெளிப்புறத்தில் இருக்கும் வெயிலையும் கச்சிதமாக படம் பிடித்துள்ளார். கேமரா கோணங்கள் பவுனுத்தாயின் பார்வையிலிருந்து சில இடங்களை சொல்லும் விதம் புதுமை. படத்தொகுப்பாளர் சான் லோகேஷ் 2 மணி நேரம் 24 நிமிடம் படம் ஓடும் இந்த படத்தில் தேவையற்ற நீளம் எதுவுமின்றி குறிப்பாக 2ஆம் பாதியில் வரும் காமெடி காட்சிகளை மிக நேர்த்தியாக தொகுதி திரைக்கதையை விறுவிறுப்பாக நகர்த்தியுள்ளார். ராதிகாவுக்கு போடப்பட்ட மேக்கப் மிக முக்கியமானது. அது ஒருபோதும் ஒரு நடிகை போட்ட மேக்கப் போல தெரியாமல் கிராமத்தில் உள்ள ஒரு உண்மையான மூதாட்டியைப் போலவே தனது அற்புதமான ஒப்பனை மூலம் என் செல்லத்துறை ஆலங்குடி காட்டியுள்ளார். ராமு தங்கராஜின் கலை, பவுனுத்தாயின் பழைய வீடும் அதில் உள்ள பொருட்களும் ஒரு யதார்த்தமான உணர்வை தருகின்றன. பணம் கொழிக்கும் ஆண்களுக்கு மத்தியில் ஒரு தாயின் கம்பீரத்தை இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அழகாக சித்தரித்துள்ளார். பிளாக் காமெடி மற்றும் சென்டிமெண்ட்டை சரியான முறையில் கலப்பதில் அவர் வெற்றி பெற்றுள்ளார். முதல் படத்திலேயே ஒரு முதிர்ச்சியான கிராமத்து கதையை தேர்ந்தெடுத்து கல்வி பெண்களுக்கு சேமிப்பு, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை தரும் என்பதை உறக்க சொல்லியுள்ளார். மருத்துவமனையில் டாக்டர்கள் சாதாரண மக்களுக்கு புரியாத மொழியில் பேசுவதில் ஏற்படும் குழப்பத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நகைச்சுவை நிறைந்த திரைக்கதையில் உணர்ச்சிகள் மற்றும் நகைச்சுவைக்கு சரியான அளவு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். மொத்தத்தில் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்துள்ள தாய் கிழவி குடும்பத்தோடு அமர்ந்து சிரித்து மகிழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பும் வெற்றியும் பெறும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.